நாம் இன்னைக்கு வெஜிடபிள் வெள்ளை குருமா தான் பண்ண போகிறோம். குருமா பண்ணுறதுக்கு மிக்ஸி ஜாரில் 2 பச்சை மிளகாய், 2 தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, 2 பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து இஞ்சி பூண்டோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூட ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். கட் பண்ணி வச்ச கேரட்டு, பீன்ஸு, உருளைக்கிழங்கு, 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், தேவையான உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு காயை நல்லா வேக வச்சிடலாம். இப்போ காய் நல்லா வெந்துருச்சு. இப்போ இது கூட அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். தேங்காய் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான வெஜிடபிள் வெள்ளை குருமா ரெடி ஆயிருச்சு. இது பூரியோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.